என்பிஎஸ்சிக்கு குரூப் 4 சர்வீசஸ் 2024 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து பொது அறிவு பார்க்குறோம். அதனோட கண்டினியூஷன்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் சேலம், திருச்சி, நீலகிரி, மதுரை. விடை தெரியவில்லை. ஆன்சர் சி, நீலகிரி. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? ஔவையார், பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை, பாரதியார், சிவானந்த பாரதியார். விடை தெரியவில்லை. ஆன்சர் பேரா சுந்தரம் பிள்ளை. அடுத்து, ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? செல்வமும் வீரமும், காலமும் இடமும், சகோதர சகோதரி உதவி, தாய் தந்தை உதவி. விடை தெரியவில்லை. ஆன்சர் காலமும் இடமும். அடுத்து, தமிழ்நாட்டின் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2010, 2015, 2018, 2020. விடை தெரியவில்லை. ஆன்சர் 2018. அடுத்து, ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் டேஷ் ஆண்டுகள்? 5, 6, 7, 8. விடை தெரியவில்லை. ஆன்சர் 7 ஆண்டுகள். இந்தியா 2018 ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? திணை வகைகள், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு, பருத்தி. விடை தெரியவில்லை. ஆன்சர் ஏ, திணை வகைகள். இங்கே கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்க? 2023 ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. காரணம், அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எது கரெக்டோ அதை நம்ம எடுக்கணும். ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். ஏ தவறு, ஆர் சரி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் இல்லை. விடை தெரியவில்லை. ஸோ இதில் ஆன்சர் வந்து பி தான் கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2023 ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டம், திறனறி தேர்வு திட்டம். அடுத்து, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-24 ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் டேஷ் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எத்தனை கோடி? 3012.85 கோடி. பி வந்து 3212.85 கோடி. சி வந்து 3512.85 கோடி. 3552.85 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட். 3512.85 கோடி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.